கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். சுடலை பாபாவும் 200 திருடர்களும் இந்த வரிசையில இடம் பிடிக்க தகுதியான ஒருத்தர் தான் சீர்காழி தனித்தொகுதி திமுக எம்எல்ஏ பன்னீர்செல்வம். 2022 வருஷம் 44 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை விழுந்து மயிலாடுதுறை பகுதியே வெள்ளத்துல மிதந்துச்சு. வீடுகள், பயிர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா எம்எல்ஏ பன்னீர்செல்வம் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்ல. 1000 ஏக்கர்ல சம்பா பயிர் பாதிக்கப்பட்டப்பையும் சரி, கெயில் குழாய் பதிக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தியப்பையும் சரி, எம்எல்ஏ ஏனே கேட்கல. மடவாமேடுன்ற மீனவர் கிராமம் மண்ணரிப்பால பாதிக்கப்பட்டு வருது. 110 ஏக்கர்ல நெப்பத்தூர்ன்ற இடத்துல தனியார் காற்றாலை அமைக்க முயன்றப்போ எதிர்ப்பு கிளம்புச்சு. அது எதையுமே இவர் கண்டுக்கவே இல்ல. கீழ மூவர்கரை மீனவர் கிராமத்துல 20 வருஷமா குடிநீர் தட்டுப்பாடு உட்பட பல பிரச்சனைகள் இருக்குங்க. எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஒரு தடவை அத்தி பூத்த மாதிரி அங்க வந்து நின்னாரு. மீனவர்களே கோபத்துல அவரை விரட்டி அடிச்ச சம்பவம் கூட நடந்துச்சு. வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் ஆத்துல மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுது. அதனால 20 கிராமங்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. கோட்டைமேடு பக்கம் இறால் பண்ணை சுற்றுச்சூழலுக்கு கேடுகளை ஏற்படுத்துது. 2024 வருஷம் பருத்திக்கு உரிய விலை கிடைக்காததால சாலை மறியல் பண்ணின நெசவாளர்கள் மேல போலீஸ் தடியடிலாம் நடத்தினாங்க. அந்த பெருமையும் இந்த புண்ணியவானதான் சேரும். சுடலை பாபா குரூப்ல ரொம்ப சாஃப்டான, அதே நேரம் சைலண்ட் கில்லரான ஆள் இவர்தான் சொல்றாங்க அந்த தொகுதி மக்கள். திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.